श्रीगर्भः परमेश्वरः कारणं कारणं कर्ता विकर्ता गहनो गुहः व्यवसायो व्यवस्थानः संस्थानस्थानदो ध्रुवः परद्धिः परमस्पष्टतुष्टः पुष्टः शुभेक्षणः रामो विरामो विरतो मार्गो नेयो नयो नयः वीरः शक्तिमतां श्रेष्ठो धर्मो धर्मविदुत्तमः वैकुण्ठः पुरुषः प्राणः प्राणदः प्रणवः पृथुः हिरण्यगर्भः शत्रुघ्नो व्याप्तो वायुरदोक्षजः ऋतुः सुदर्शनः कालः परमेष्ठी परिग्रहः उग्रः संवत्सरो दक्षो विश्रामो विश्वदक्षिणः अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் இந்த உலகத்தவர்கள் அத்தனை பேரும் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இயற்கை இன்னருளாலே சில பேருக்கு தன்னுடைய அற்புதமான அருளை பொழிந்தான். அதைத்தான் நம்மாழ்வார் அருளி செய்கின்ற பொழுது மயர்வர மதிநலம் அருளினன் என்று தெரிவிக்கிறார். மயர்வு என்னால் அஞ்ஞானம், அறியாமை. அது ஆரா என்றால் அது நன்றாக போகும்படியாக. மதி நலம், மதி என்னால் ஞானம், நலம் என்னால் பக்தி. ஆக ஞானத்தையும் பக்தியையும் கொடுத்தான், அல்லது பக்தியாக பரிணமித்த ஞானத்தை கொடுத்தான் என்று இப்படி மயர்வர மதிநலம் அருளினான் என்று தன்னுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே மயர்வர மதிநலத்தை அவன் யார் யாருக்கு கொடுத்தானோ அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? எம்பெருமான் கொடுத்த அந்த உயர்ந்த ஞானத்தாலே அவர்கள் எம்பெருமானுடைய சொரூபம், ரூபம், குணம், விபூதி என்று அவனுடைய தன்மைகள், அவனுடைய பெருமைகள், அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், அவனுடைய திருமேனி அழகு, அவனுடைய ஆயுதங்கள், ஆபரணங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து அதிலேயே ஆழ்ந்து போய்விட்டார்கள். அப்படி ஆழ்ந்து போனபடியினாலே அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்ற பெயர் ஏற்பட்டது. அப்படி எம்பெருமானாலே அருளப்பெற்று அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பரிபூர்ணமாக அனுபவித்த ஆழ்வார்கள் தங்களுடைய அனுபவத்தை தங்களோடு வைத்து கொள்ளாமல் அதை அற்புதமான தமிழ் பாசுரங்களாக வெளியிட்டார்கள். அப்படி ஆழ்வார்கள் அருளி செய்த பாசுரங்களுக்குத்தான் திவ்ய பிரபந்தம், அருளிச் செயல் என்கிற பெயர்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆழ்வார்கள் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய முக்தர்களுக்கு எவ்வளவு ஞானம் நன்றாக மலர்ந்திருக்குமோ அப்படிப்பட்ட மலர்ந்த ஞானத்தை இந்த உலகத்திலேயே ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய அருளாலே பெற்றுவிட்டார்கள். ஆகையினாலே அவர்களை என்ன சப்தத்தாலே அழைப்பது? பரமபதத்தில் இருப்பவர்களை எல்லாம் நித்தியசூரிகள் என்று சொல்லுகிறார்கள். நித்தியசூரி என்னால் என்ன? எப்பொழுதும் அவர்கள் பரமபதத்திலேயே நித்தியமாக இருந்து கொண்டு அவர்கள் ஒருபோதும் இந்த சம்சாரத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அங்கேயே இருந்து கொண்டு பகவானை பரிபூர்ணமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு நித்தியசூரிகள்னு பேர். ஆனால் ஆழ்வார்கள் இப்பொழுது எம்பெருமானை அந்த நித்தியசூரிகள் எப்படி அனுபவிக்கிறார்களோ அதுபோலத்தான் அனுபவிக்கிறார்கள் எம்பெருமான் கொடுத்த மயர்வர மதிநலத்தால். ஆனால் இவர்கள் இன்னும் பரமபதத்திற்கு போகவில்லையே. அப்படி போனாலும் கூட சம்சாரத்திலிருந்து போனவர்கள் தானே. அதனால் இவர்களை நித்தியசூரிகள் என்று அழைக்க முடியாது. அதனால்தான் நம்முடைய பெரியோர்கள் இவர்களுக்கு அற்புதமான ஒரு பெயர்களை கொடுத்தார்கள். அதுதான் திவ்யசூரி என்பது. அதாவது பரமபதத்தில் இருக்கிறவர்கள் நித்தியசூரி. அப்படிப்பட்ட ஞானத்தை அவர்கள் பெற்றிருந்த அதே ஞானத்தை பெற்ற இந்த உலகத்திலேயே பெற்ற ஆழ்வார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னால் அவர்கள் திவ்யசூரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் திவ்யசூரிகளாகினாலே அவர்கள் அருளி செய்த பிரபந்தங்கள் திவ்ய பிரபந்தங்கள் என்று வழங்க பெற்றன. அந்த திவ்ய பிரபந்தங்களிலே அவர்கள் எந்தெந்த திருத்தலங்களை எல்லாம் குறிப்பிட்டு அந்த திவ்யதேச அந்தந்த திருத்தலங்களில் இருக்கிற எம்பெருமானை எல்லாம் மங்களாசாசனம் செய்தார்களோ அந்தந்த திருத்தலங்களுக்கு திவ்ய தேசங்கள் என்று பெயர் ஏற்பட்டது என்று இப்படியாக அந்த திவ்ய திரயத்தை 3 திவ்யங்களை நாம் அனுபவிக்கிறோம். அதில் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு மிக முக்கியமானது எது
என்று கேட்டால் திவ்ய பிரபந்தங்கள் தான். திவ்ய பிரபந்தங்கள் அவை திராவிட வேதம் என்றே வழங்கப் பெறுகின்றன. அதாவது வேதம் என்னால் அது என்ன? சதுர்வேதங்கள் ரிக் யஜு சாம அதர்வ என்று சொல்லுகிறோமே, அதுபோல திராவிட வேதம் என்கிறதும் ஒரு பிரிவு என்று அழகிமணவாள பெருமாள் நாயனார் தம்முடைய ஆச்சாரிய கிருதம் என்கிற கிரந்தத்திலே காட்டுகிற பொழுது இது திராவிட வேதம் என்கிறது ருகாதி வேதம் போலே என்று காட்டுகின்றார். அப்படிப்பட்ட திராவிட வேதமான திவ்ய பிரபந்தங்கள், ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள், இதை தினந்தோறும் நாம் அனுசந்திக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆச்சாரியர்களுடைய நியமனம். அதிலும் முக்கியமாக எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவர் என்ன செய்தார்னால், தாம் எழுந்தருளியிருந்த காலத்திலே இந்த திவ்ய பிரபந்தங்களை சகல திவ்ய தேசங்களிலும் சகல மடங்களிலும் சகல திருமாளிகைகளிலும் கிரகங்களிலும் தினந்தோறும் இந்த திவ்ய பிரபந்தத்தை அனுசந்திக்க வேணும் என்கிற நியமனத்தை அவர்தான் சாதித்து விட்டு சென்றார். அப்படிப்பட்ட அவருடைய நியமனம் காரணமாகத்தான் எல்லா கோவில்களிலேயும் திவ்ய பிரபந்தமானது எம்பெருமானுடைய திருவாராதன காலத்திலே வேதத்தை ஓதுகின்ற காலத்திலே கூடவே திவ்ய பிரபந்தத்தையும் ஓத வேணும் என்ற ஒரு கிரமத்தை முதலிலே ஏற்படுத்தி எல்லா திவ்ய தேசங்களுக்கும் அதை ஒரு கட்டளையாக பரப்பினவர் என்னால் அவர் ஸ்ரீ ராமானுஜர். எம்பெருமானார் யதிராசர் அவர்தான் இந்த காரியத்தை ஏற்படுத்தினார். அதனால்தான் நித்தியம் நாம் ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்ததாம் அபிவர்ததாம், ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா பிரதிவாசரம் உஜ்வல, ஒவ்வொரு நாளும் அது நன்றாக மேம்பட்டு நன்றாக விளங்க வேண்டும், அது வர்ததாம் மேலே மேலே வளர வேண்டும் என்று நாம் தினந்தோறும் அனுசந்திக்கிறோமே, அது எதை குறித்தது என்னால் இந்த திவ்ய பிரபந்த அனுசந்தானத்தை குறித்தது தான் அந்த ஸ்லோகம். ஆக இப்படி அந்த ராமானுஜருடைய திவ்யாஜ்ஞினாலே எல்லாரும் திவ்ய பிரபந்தத்தை தினந்தோறும் அனுசந்திக்க வேண்டும் என்று அதற்காக கோவில்களிலே உற்சவங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த உற்சவங்களிலே இன்னென்ன பிரபந்தங்களை சேவிக்க வேண்டியது என்றெல்லாம் கூட அதற்கு வரையறைகளெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதிலும் பல திவ்ய தேசங்களிலே முக்கியமான உற்சவங்கள், இப்போ பெரிய திருவத்தியன உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற பகல் 10 ராப்பத்து உற்சவம் 20 நாள் நடைபெறுகிற பொழுது எல்லா திவ்ய தேசங்களிலும் 4000 பாசுரங்களும் சேவிக்கப்படுகின்றன. ஒரு பாசுரம் மற்ற உற்சவங்களிலே சில பாசுரங்கள் சேவிக்கலாம், சில பாசுரங்கள் சேவிக்காத இருக்கலாம். ஆனால் திருவத்தியன உற்சவத்தில் மட்டும் 4000 பாசுரங்களும் சேவிக்கப்படுகின்றன அனைத்து திருக்கோவில்களும். இன்னும் பல உற்சவங்களிலேயும் கூட 4000 முழுமையாக சேவிப்பது என்பதும் உண்டு. இது திருக்கோவில்களை பற்றின ஒரு விஷயம் இது. ஆனால் அந்த எம்பெருமானார் அவர் எழுந்தருளி இருந்த காலத்திலே அவர் ஏற்படுத்தின மடம் என்று சொன்னால் அது திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய யதிராஜ மடம். அது யதுகிரி என்கிறது அந்த திருநாராயணபுரத்தினுடைய சம்ஸ்கிருத திருநாமம். யதுகிரி என்ன அந்த மலைக்கே அதுக்கு பெயர். அங்கே அவர் ஒரு யதிராஜ மட்டத்தை கட்டினார் என்கிற ஒரு விஷயத்தை 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே பின்பழகிய பெருமாள் சீயர் அவர் நமக்கு காட்டி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே எம்பெருமானார் மட்டம் ஸ்தாபித்ததாக சொன்ன ஒரே இடம் இந்த திருநாராயணபுரம் தான். இந்த மட்டத்தை தவிர வேறு எங்கும் அவர் மட்டத்தை ஸ்தாபித்ததை பற்றிய குறிப்புகள் 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் இடம்பெறவில்லை. ஆகையினாலே யதிராஜ மட்டத்தை எம்பெருமானார் ஏற்படுத்தி அருளினார் திருநாராயணபுரத்திலே என்று ஸ்பஷ்டமாக அந்த பின்பழகிய பெருமாள் சீயர் அவர் அருளி செய்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் திவ்ய பிரபந்த அனுசந்தானத்தை பண்ண வேணும் என்று நியமித்த எம்பெருமானார் அவரே ஸ்தாபித்த யதிராஜ மட்டத்திலே அவர் எழுந்தருளியிருந்த காலத்தில் திவ்ய பிரபந்த அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்று நியமிக்காமலா இருந்திருப்பார். நிச்சயமாக அவருடைய யதிராஜ மட்டத்திலே அவரும் அந்த காரியத்தை நியமித்திருப்பார். அது அவருடைய காலத்திலே நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு பல பரம்பரை ஏற்பட்டு விட்டது. இன்றைய தினம் அதே மட்டத்தினுடைய 41வது பட்டம் 41வது ஸ்தானத்தில் எழுந்தருளியிருப்பவர் தான் இப்பொழுது பிரகிருதம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி இப்படி எழுந்தருளியிருக்கிற நம்முடைய வாழும் ராமானுஜராய் திகழ்கின்ற ஸ்ரீமத் பரமஹம்ச யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி. இந்த சுவாமி 2014ஆம் வருஷம் இந்த ஸ்தானத்தை அவர் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கொண்ட அன்றைய தினம் முதல் கொண்டு யதிராஜ மட்டத்தில் 4000 திவ்ய பிரபந்த அனுசந்தானம் தினந்தோறும் நடைபெற வேண்டும் என்று அவர் பாரித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தருளினார். அன்றைய தினம் முதல் கொண்டு இன்று வரை ஏறக்குறைய 11 வருஷங்களாக
இந்த 4000 திவ்ய பிரபந்தம் தினந்தோறும் ஓதப்படுகின்றது என்கிறது. நபூதோ நபவிஷ்யதி, எந்த இடத்திலும் இது மாதிரி நடந்ததாக அடியேன் கேள்விப்படவே இல்லை. தினந்தோறும் வரிசையாக 4000 ஒரு நாளைக்கு இத்தனை பாசுரங்களை அனுசந்திப்பது என்று ஒரு கிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை தொடர்ந்து அனுசந்திப்பது என்கிறது இதுவரைக்கும் நாம் வேறு எங்கும் கேள்விப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் ஜீயர் சுவாமி அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஜீயர் சுவாமி என்னால் அவரை என்னால் சத்திய சங்கல்பர் என்னே சொல்ல வேண்டும். தாம் ஒரு சங்கல்பத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டாரானால் அந்த சங்கல்பத்தை எம்பெருமான் தலைப்பு கட்டி வெளியிடுகிறார். அது ஒரு சங்கல்பம் கூட அவருக்கு பொய்யாக போனதே கிடையாது என்று சொல்லும்படியாக அப்படி அவர் பாரிக்கிற பாரிப்பு அனைத்தையும் எம்பெருமானுடைய பிரதிநிதியாக எம்பெருமானார் எதிராசர் அவர்கள் இருவரும் சேர்த்து அந்த ஜீயர் சுவாமிக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜீயர் சுவாமி தம்முடைய பரம கிருபையாலே ஆரம்பித்து வைத்த இந்த திவ்ய பிரபந்த அனுசந்தானம் ஏறக்குறைய 11 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. அதில் இப்பொழுது 100வது ஆவருத்தி, அதாவது 100வது முறையாக இந்த திவ்ய பிரபந்தமானது அனுசந்திக்கப்பட்டு இப்பொழுது ஒரு பெரிய உற்சவமாக அங்கே பெங்களூரில் கொண்டாடப்படுகிறது. இந்த திவ்ய பிரபந்த அனுசந்தானம் என்னால் ஏதோ ஒத்தர் 2 பேர் கடனுக்காக சேவிப்பதில்லை. ஜீயர் சுவாமியினுடைய பரந்த திருவுள்ளத்தினாலே அவர் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் இது எல்லாரும் அனுசந்திக்கலாம். மட்டத்திலே இப்போ கோவில்கள் என்று சொன்னால் அங்கே சில நியமங்கள் இருக்கும். அதற்கு என்று உரிமை உள்ளவர்கள் அவர்கள் தான் சேவிக்க முடியும், மற்றவர்களாலே சேவிக்க முடியாது. மற்றவர்களெல்லாம் வெறும் கேள்வி, அதாவது கேட்டுக்கொண்டிருக்கலாமே தவிர தாங்களும் அதில் பங்கு கொள்ளணும் என்னால் அதற்கு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கும். ஜீயர் சுவாமி என்ன நியமித்து விட்டார்? நம்முடைய மட்டத்திலே இது நடக்க வேண்டும், எல்லாரும் அனுசந்திக்க வேண்டும் என்று அவர் நியமித்தபடியினாலே பெண்கள் உள்பட அத்தனை பேரும் அந்த திவ்ய பிரபந்த பாராயண கோஷ்டியிலே அன்வைத்து மிகவும் உரத்த குரலிலே தினந்தோறும் அந்த திவ்ய பிரபந்தத்தை சேவிப்பது உண்மையிலே ஆழ்வார் செவிக்கினிய செஞ்சொல் என்று தம்முடைய திவ்ய பிரபந்தத்தை சொல்லிக் கொண்டாரே, அதை நாம் நன்றாக நேரிலே காணும்படியாக நேரிலே கேட்கும்படியான பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் யதிகிரி யதிராஜ ஜீயர் சுவாமி, பிரகிருதம் வர்த்தமான ஜீயர் சுவாமி. அவர்தான் இந்த ஏற்பாட்டை நமக்கு செய்து கொடுத்தார். இது 100வது தடவை என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு 10 தடவை 4000 முழுமையாக அனுசந்திக்கப்படுகிறது. இப்போ 11 வருஷத்தில் 100வது தடவை நடக்கிறதுன்னு சொன்னால் ஏறக்குறைய ஒவ்வொரு வருஷமும் மறுபடியும் அனுசந்தானம் திருப்பி செய்து ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு 10 தடவை என்கிற கிரமத்தில் இப்பொழுது 100வது ஆவர்த்தியாக அது பூர்த்தியாகிறது என்று கேட்கிற பொழுது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலே யதிராசருடைய அந்த நியமனத்தை அந்த யதிராசர் ஸ்தாபித்த மட்டத்திலே எழுந்தருளிருக்கிற ஜீயர் சுவாமி, அந்த யதிராசருடைய புனர் அவதாரமாகவே நாம் எல்லோரும் கொள்ளுகிற ஜீயர் சுவாமி, அப்படிப்பட்ட ஜீயர் சுவாமி இதை தொடர்ந்து அதை செய்து வருகிறார் என்று கேட்கிற பொழுது நிச்சயமாக அது அந்த யதிராசர் இதையெல்லாம் ஏற்படுத்தி முதலில் ஸ்தாபித்தாரே அந்த எம்பெருமானார் அவருடைய திருவுள்ளத்திற்கு எவ்வளவு உகப்பான கைங்கரியத்தை ஜீயர் சுவாமி செய்து கொண்டிருக்கிறார். தனிக்கும் ஜீயர் சுவாமி எழுந்தருளி இருக்கிற இடம் என்கிறது தற்பொழுதைய கர்நாடக பிரதேசம். அந்த இடத்திலே இப்படிப்பட்ட தமிழிலே அமைந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்கிறது நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் ஜீயர் சுவாமி இதை மிக மிக அற்புதமாக நிர்வகித்து வருகிறார். இதற்கு இந்த மடத்திற்கே ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இதற்கு முன்னாலே எழுந்தருளி இருந்த ஜீயர் சுவாமிகளிலே சில பேர் அடியேன் அறிந்தவரையிலே கோபே ஜீயர் சுவாமி என்று ஒருத்தரை சொல்லுவார். அவர் 4000 அத்தியாபகராகவே எழுந்தருளி இருந்தார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஜீயர் சுவாமி, அவருக்கு ராமானுஜமுனி ஜீயர் சுவாமி என்று அவருடைய திருநாமம் என்று அடியேன் நினைக்கிறேன். அந்த ஜீயர் சுவாமி திருநாராயணபுரம் கோவிலில் அத்தியாபக கைங்கரியத்தை வகித்தவராக இருந்து கொண்டு பெருமாளுக்கு நித்தியம் கோவிலிலே திவ்ய பிரபந்தம் சேவிக்கக்கூடிய அற்புதமான கைங்கரியத்தை அந்த ராமானுஜமுனி ஜீயர் சுவாமி என்ற ஜீயர் சுவாமி, நம்முடைய ஜீயர் சுவாமிக்கு 2 பட்டங்கள் முன்னாலே எழுந்தருளி இருந்தவர். அவர் இப்பொழுது இவர் 41வது பட்டம் என்னால் அவர் 39வது பட்டமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த ஜீயர் சுவாமி அவருக்கு அத்தியாபக கைங்கரியம் 4000 அனுசந்தான கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் அவர்களெல்லாம் கூட தாங்கள் அனுசந்திக்கிற கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருந்தார்களே தவிர எல்லாரும் அனுசந்திக்க வேணும் என்கிற காரியத்தை அப்படிப்பட்ட ஒரு கிரமத்தை ஏற்படுத்தினது நம்முடைய ஜீயர் சுவாமி யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, இப்பொழுது வர்த்தமான ஜீயர் சுவாமியாக எழுந்தருளிக்கக்கூடிய ஜீயர் சுவாமி. அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை அவர் ஏற்பாடு செய்து அனைவரும் அன்வயிக்கும்படியா, அதுவும் அந்த இடத்துல நடக்கிற இடத்துல ஒரு 200 பேர் அன்வயிக்கிறார்கள் என்கிறது மட்டுமல்ல, இதை அப்படியே வலைத்தளத்தில் வைத்து அந்த சமயத்தில் மற்றவர்கள் எந்தெந்த தேசத்திலே எங்கெங்க யார்கள் இருக்கிறார்களோ
அங்கிருந்து கொண்டே இதில் தொடர்ந்து அவர்களும் சேரும்படியாக அப்படி ஒரு கைங்கரியம் கிட்டத்தட்ட 500 பேர் ஏக்க காலத்தில் தினந்தோறும் திவ்ய பிரபந்தத்தை அனுசந்திக்கும்படியான ஒரு காரிய கிரமம். இதை நம்முடைய ஜீயர் சுவாமியை தவிர வேறு யாராலும் ஏற்படுத்த முடியாது. எம்பெருமானாருக்கு பல பெருமைகள் சொல்லுகின்ற திருவரங்கத்து அமுதனார் அவருடைய பெருமையை எப்படி தெரிவிக்கிறார்னால் முக்கியமான ஒரு பெருமை தெரிவிக்கிறார். எங்கெங்கெல்லாம் எம்பெருமானார் எழுந்தருளி இருப்பார் என்று சொல்லுகிற பொழுது, உணர்ந்த மெஞ்ஞானியர் யோகந்தொரும் திருவாய்மொழியின் மணந்தரும் இன்னிசமன் நிமிடந்தொரும் மாமலராள் புணர்ந்த பொன்மார்வன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் இராமானுஜனின் குலக்கொழுந்தே என்று எம்பெருமானார் எங்கே எழுந்துள்ளிருப்பார்? உணர்ந்த மெய்ஞானியர் யோகந்தொரும். எம்பெருமானை உள்ளபடி உணர்ந்த யோகிகள் அவ இருக்கிற இடத்துல இருப்பனா. அடுத்தது எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டா, திருவாய்மொழியின் மணந்தரும் இன்னிசை மன்னிமிடந்தொரும் என்று திருவாய்மொழியை இனிய இசையோடு எங்கெங்கெல்லாம் ஓதுகிறார்களோ அந்த இடத்துல எம்பெருமானார் எழுந்துள்ளிருப்பார். அடுத்தபடியாக அந்த ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் மாமலராள் புணர்ந்த பொன்மார்வன் பொருந்தும் பதிதொரும் அப்படிப்பட்ட இடங்களிலேயும் எம்பெருமானார் எழுந்தருளியிருப்பார் என்று இப்படி அந்த எம்பெருமானார் யார் என்னால் அந்த எம்பெருமானார் பதிதொரும் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல். எப்படி மேகமானது தன்னிடத்தில் இருக்கிற விஷயத்தை எல்லாம் வாரி இறைத்து விடுமோ மற்றவர்களுக்கு, அதுபோல வாரி வழங்குபவரான எம்பெருமானார் அவர்தான் எங்களுடைய குலக்கொழுந்து என்று அப்படி திருவரங்கத்து அமுதனார் சாதித்தார். அது அப்படியே நம்முடைய ஜீயர் சுவாமிக்கு பொருந்தும்படியாக இருக்கிறது. உணர்ந்த மெய்ஞானியர் யோகந்தரும் என்னால் இன்னைக்கு ஒரு நாள் தப்பாமல் வித்வான்களை அழைத்து அந்த உபன்யாச கிரமம் நடத்துறதுன்னு சொன்னா அது நடக்கக்கூடிய ஒரே மட்டம் இன்னைக்கு நம்முடைய ஏதுகிரி எத்திராஜ் மட்டம். அதிலேயும் இப்பொழுது திவ்ய பிரபந்த தாரா என்கிற ஒரு கிரமத்திலே தினந்தோறும் வித்வான் ஒருத்தர் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் 10 பாசுரங்களுடைய அர்த்தத்தை அப்படியே தாரமாக வருஷிக்கிறார். ஏறக்குறைய அதுவே 160 நிகழ்ச்சிகளுக்கு மேலே சென்று கொண்டிருக்கின்றன. இன்னும் தொடர்ந்து நடக்க இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அதை கேட்டு ஆனந்திக்கிறார் ஜீயர் சுவாமி. உணர்ந்த மெய்ஞானியர் யோகந்தொரும். அடுத்தபடியாக திருவாய்மொழியின் மணந்தருமின் நிஜமன் நிமிடந்தொரும் என்ன அதற்காகவே இப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தத்தை ஓதுகின்ற கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை ஏற்படுத்தி அவர்கள் நடுவிலே தாமும் எழுந்தருள் இருந்து அதை கேட்டு கண்ணீருமாக ஜீயர் சுவாமி எழுந்தருள் இருந்து அனுபவிக்கிறார் என்னால் அது இவருக்கும் பொருந்துகிறது. அதே போல விசேஷ காலங்களிலே திவ்ய தேசங்களுக்கெல்லாம் எழுந்தருளி ஆங்காங்கே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து தாம் மட்டும் சேவிக்காமல் தம்முடைய சிஷ்யர்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு ஆங்காங்கே சென்று சேவித்து அந்த திவ்ய தேசங்களையும் சத்காரம் பண்ணுவது போல மங்களாசாசனம் பண்ணுகிறாரே ஜீயர் சுவாமி. அது மாமலராள் புணர்ந்த பொன்மார்வன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் இப்படிப்பட்ட ஆறுன குணந்திகள் கொண்டல் என்று நம்முடைய எதிராஜ ஜீயர் சுவாமியை சொல்லலாம். உண்மையிலே அவர்தான் நம்முடைய குல கொழுந்து, நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ குலத்திற்கே கொழுந்தா எழுந்தருள் இருப்பவர் என்னால் அந்த ஜீயர் சுவாமி தான். அப்படிப்பட்ட அந்த ஜீயர் சுவாமி இப்படிப்பட்ட கைங்கரியத்தை இன்னும் தொடர்ந்து செய்வதற்கு உண்டான ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் அந்த ஜீயர் சுவாமிக்கு எம்பெருமான் அருளி, எப்படி இவருடைய பூர்வாவதாரத்தில் அதாவது எம்பெருமானாரே தான் இப்பொழுது நம்முடைய ஜீயர் சுவாமியாக அவதரித்திருக்கிறார் என்றுதான் நாம் கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த எம்பெருமானார் எப்படி 120 சம்வத்சரம் இந்த உலகத்திலே எழுந்தருளி இருந்து ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீயை வளர்த்தருளினாரோ அதுபோல நம்முடைய ஜீயர் சுவாமியும் 120 சம்வத்சரங்களுக்கு குறையாமல் எழுந்தருளி இருந்து இந்த ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீயை வளர்த்தருள வேணும் என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலேயும் அந்த எம்பெருமானாருடைய திருவடிகளிலேயும் பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். கமலாகுஜகஸ்தூரி கர்தமாங்கிதபக்ஷதே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்திராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் மனோஜ்ஞவரயோகீந்திர மானசாம்போஜபானவே யதுஷைல நிவாசாய யதிராஜாய மங்களம் சர்வகந்த இதி க்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யஸ்ஸமர்பிதமால்யோகைः அனந்தார்யாய மங்களம் லோகாச்சார்யாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே संसारभोगी संदष्ट जीव जीवातवे नमः श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्य श्रीर्नित्यमंगलम् श्रीमत्सुन्दरजामातृमुनिपादाब्जवासिने अण्णङ्गरार्यवर्याय नित्य श्रीर्नित्यमंगलम्।